சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஏசேவளை கூட நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே சோத்திரம் தகப்பனே, 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சத்தை கண்டாருன்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட தகப்பனே, எவ்வளவோ இருளுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்கய்யா, கார் இருளுக்குள்ளே இருக்கிறாங்கய்யா. ஆண்டரே வெளிச்சமே தெரியாதபடி இருக்காங்க. இந்த உலகத்தில் எப்படியும் இருக்கிறோன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இருக்கிறது வந்து கார் இருளுக்குள்ளே இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியலப்பா. ஆனாலும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இருளுக்கு மக்கள் இப்படி பெரிய வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நான் ஒளியாக வந்தேன், இந்த ஜனங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னீங்களே இசப்பா. எல்லா மக்களையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே நான் அந்த மெய்யான ஒளின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறேன்யா. எல்லா மக்களையும் விடுதலை பண்ண வந்த தேவனை இந்த வேலையில இப்படி பாதப்படையில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறையா. ஆண்டவரே, உண்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் தொடுங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் கர்த்தாவே போகிற ஒவ்வொரு பாதைகளும் கண்ணீர் நிறைந்த பாதைகள், கவலை நிறைந்த பாதைகள், பாடுகள் நிறைந்த பாதைகள் கர்த்தாவே. ஒவ்வொரு கர்த்தாவே உண்மை அறியாத மக்களை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. சந்தியும் ஆண்டவரை, சந்திங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்யா. கர்த்தருடைய பலத்தகரங்களை தொடட்டும் அப்பா. கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை மாறட்டியா. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. உணர்வுகளை இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவை கொடுங்கப்பா. கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. எந்த மனிதர்களையும் பிரியப்படுத்தாதபடி கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே உண்மை உள்ள உலகம் இல்லை தகப்பனே. இந்த உலகம் தகப்பனே அநியாயம் நிறைந்த உலகமாக இருக்குது தகப்பனே. ஸ்தோத்திரம், அநீதி நிறைந்த உலகமாக இருக்கப்பா ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்துல தான் எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்கப்பா. உண்மையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. பொய்யாய் பேசுகிற மக்களும் ஆண்டவரே, பாவம் செய்கிற மக்களும் அநியாயம் செய்கிற மக்கள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்கப்பா. கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட எவ்வளோ மக்கள் அநியாயம் செய்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அங்கே நீதி இல்லைப்பா கர்த்தாவே. ஏசப்பட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அந்த மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறியா. இவர்களை கர்த்தாவே சோதனை எடுத்து நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் சரியான பதில் தான் நடக்கிறேன், நான் இதுக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி சொல்லாதபடி கர்த்தாவே அவர்கள் நடக்கிற பாதைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வைங்கப்பா. கர்த்தாவை அறிகிற அறிவினால் நிரப்ப வைங்க இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புரணி பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சொல்லி நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தில் கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. பொய் பேசுவர்கள் பொய்க்கு பிதாவாக இருக்கிற பிசாசுக்கு சொந்தமானது இந்த பொய்யின் கர்த்தாவை. அறியட்டும் தகப்பனே, அறியட்டும் அப்பா, அறியட்டும் தகப்பனே, அறியட்டும் கர்த்தாவை. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் கர்த்தாவை, சோத்திரையா. ஆண்டவர் வாயை அடக்காதவன் தகப்பனே, ஆவி அடக்காதவன் மதிலடிந்த பட்டணம் போல் இருக்கிறான்னு பார்க்குறியா. இத்தனை கிறிஸ்தவங்கள் வாயை அடக்காதபடி கர்த்தாவே மதிலடிந்த பட்டணத்தை போல காணப்படுகிறவர்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. பிசாசுக்குரிய காரியங்களை கையில் எடுத்து செயல்படுறாங்க ராஜா. ஆண்டவரே சோதனை இவர்களாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டேசப்பா. சண்டை பண்ணுகிறதுக்கு தகப்பனை முந்தி ஓடுறாங்கப்பா. இது பிசாசுக்குரிய காரியம் சொல்லி தகப்பனை செயல்பட்டு ஆண்டவரே சோதனை தகப்பனே எல்லாம் விட்டு தகப்பனை கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு மௌனமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெருமையான பேச்சுகளை பேசாதபடி கர்த்தாவே. மேட்டின்மையான பார்வைகளை பார்க்காதபடி கர்த்தாவே. நான் எல்லாவற்றையும் சரி, அவன் தான் பாவம் செய்கிறான், அவன் பாவம் செய்கிறான்னு சொல்லி பார்த்து பெருமை தகப்பனை சம்பாத்தியம் பண்ணாதபடி மன தாழ்மையோடு காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்னு வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. பெருமை உள்ள காரியங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஒன்போல நேசிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே. எல்லாத்தையும் ஒன்போல அன்பு செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. யாரையும் பகையாக எண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உடையக்காரன் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தகப்பனே கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தர் சாட்சியை வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இந்த நாளில் வந்த ஆண்டவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லி தன்னையும் ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா. சோத்திரப்பா. எந்த மனிதர்களையும் குறித்து புகழ்ந்து பேசாதபடி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே புகழ்ந்து பேச கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய நாமத்தை குறித்தே புகழ்ந்து பேசணும்ப்பா. அப்பொழுது தகப்பனே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரையா. ஆண்டவரே கர்த்தாவே, மனிதர்களை குறித்து புகழ்ந்து பேசுவர்கள் அப்போ நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தாவே அவர்கள் தகப்பனை ஸ்தோத்திரம் தகப்பனை முறிந்து விழுந்தார்கள் என்று பார்க்குற ஆண்டவரே. ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவர்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்னு வசனத்தின்படி கர்த்தாவை எழுந்து நிற்கிற பிள்ளைகளாக நிமிர்ந்து நிற்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக தகப்பனை தான் விழுந்து கிடக்கிறது என்னன்னு தெரியாதபடி இருக்கிறாங்க தகப்பனே. பெருமையாய் பேசுகிற காரியங்கள், மேட்டிமையாய் பார்க்குற பார்வைகள், பொய்யாய் பேசுகிற காரியங்கள்
ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தவங்களுடைய பணங்களை தகப்பனை சோதனை கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களுடைய காரியத்தில் இச்சையாக இருக்கிறது கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதிலிருந்து வாய் அடக்காமல் இருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தகப்பனை வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது, ஜெபிக்காமல் இருக்கிறது கர்த்தாவே, ஆலயத்தை தேடாமல் இருக்கிறது எல்லாமே ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம்ப்பா. அவர்கள் தகப்பனை விழுந்து கிடக்கிற தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. எல்லாம் தகப்பனை எந்தெந்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து தன்னை சரி பண்ணி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அடுத்த கண்ணில் கிடக்கிற தூசியை பார்க்காதபடி தான் கண்ணில் கிடக்கிற உத்தரங்களை பார்க்க நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடிச்சி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். கோணலான எல்லாத்தையும் செம்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொண்டு தகப்பனை உமக்கு பயந்து நடக்க நீர் உதவி செய்யுங்க கர்த்தர். பரிசுத்தப்படுத்துங்க, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலையும் கூட தகப்பனை தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தியும் ஆண்டவரை சந்திங்கப்பா. பணத்தை கொடுத்து எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சு முன்பாக வந்துட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரையா. ஒரு நாள் நீதி தகப்பனை இன்னைக்கு அனாதியாய் தெரியும் ராஜா. ஆனால் கர்த்தாவே இந்த நீதியை கர்த்தர் தூக்கி நிறுத்துவீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பணம் கொடுத்து 6 நாள் விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்கய்யா. பொய்யாய் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க ராஜா. ஆனாலும் கர்த்தாவே இந்த மக்கள் மத்தியில் கர்த்தாவே உம்முடைய தகப்பனை நீதி விளங்கட்டும் அப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு காணப்பட நீர் உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமா நிற்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. சோத்திரப்பா சோத்திரையால் என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாமல் நிற்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பெலன் கொடுங்க. கர்த்தருடைய நாம் மாத்திரம் விடட்டும். கர்த்தருடைய பலத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.